ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஐந்தனை 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிலிப்ஸ் அவென்ட் ஸ்டெர்லைசர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் லிக்யூடு இல்லைன்னா வந்து பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்குன்னே லிக்யூடு இருக்கும்ல, பேபி பாட்டில் ஃபீடிங் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்குன்னே லிக்யூடு இருக்கும் மார்க்கெட்டில், அது வாங்கிக்கோங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க. பட் இதுவே எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. லிக்யூடு வந்து பவுட்ருக்கு பதிலாக லிக்யூட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பாட்டில்லையே தங்காமல் லிக்யூட் வந்து அப்படியே ரன்னிங் வாட்டர்லேயே போயிடும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு எல்லா பாட்டிலையும் வந்து நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ், அது பிரஸ்ட் மில்க் பம்பில் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது வந்து நான் ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். எந்தெந்த பார்ட்ஸை எங்கெங்கே வைக்கணும், சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் அந்த மேலே உள்ள ட்ரேயில் வச்சுக்கலாம். அப்புறம் பெரிய பெரிய இந்த மாதிரி பாட்டிலில் வந்து மவுத் வந்து கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி பாட்டிலோட மவுத் வந்து கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். தண்ணி ஊற்றிக்கலாம். 130 ml வந்து தண்ணி ஊற்றணும். இதில் அளந்துக்கிட்டு நான் அந்த பாட்டில் ஃபீடிங் பாட்டில் இருக்குல்ல, அதுலேயே வந்து 130 ml வந்து அளந்துக்கிட்டு ஊற்ற போகிறேன். இது வந்து நார்மலான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். 130 ml நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு டைம் ஒரு டைமுக்கும் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அது சில நேரம் அதுலேயே கொஞ்சம் இருக்கும், எவ்வளோ பேலன்ஸ் வாட்டர் இருக்குதுன்னு தெரியாது. ஒரு துணியை வச்சு அதை வைப் பண்ணி எடுத்துட்டு அகெயின் நான் ஃப்ரெஷ்ஷாக 130 ml தான் ஊற்றுவேன். அதில் பாட்டிலில் இதுக்கு மிடில் இருக்க ட்ரேயில் வேற கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்டோர் ஆயிரும். அந்த ஆவியாக போகிறதுனால திருப்பி கீழே வரும்போது அந்த கர்வ் மாதிரி இடம்லாம் இருக்கும், அதுலலாம் வந்து தங்கிரும். அதை வந்து நான் தூர ஊற்றிடுவேன். இப்போ மவுத் வந்து கீழே இருக்கிற மாதிரி பாட்டிலை வந்து கவுத்தி வச்சுக்கோங்க. எந்தெந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து மேனுவல் பம்போட இதையும் நான் வந்து கீழே உள்ள இதுலேயே வச்சுக்கிறேன். மேலே வந்து அப்புறம் இது வந்து இந்த பம்பு இதோடது, இது வந்து எலக்ட்ரிக் பம்பு, இது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பம்பு. மேனுவல் பம்பும் அதுவும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன், இதுவும் யூஸ் பண்ணுவேன். எந்தெந்த பார்ட்ஸை கீழே வைக்கணும் அப்படின்றத பார்த்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. பெரிய பார்ட்ஸ்லாம் வந்து மேலே இருக்க ட்ரேயில் செட் ஆகாது. அதனால் நான் கீழே உள்ளதுலேயே வந்து பெரிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன். இப்போ மேலே உள்ள பார்ட்ஸில் சின்ன சின்ன ஐட்டம்லாம் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நிப்பிள் ஷீட்டு, அந்த பாட்டிலோட லிட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் வந்து இதில் வைக்க போகிறேன் நான். நிப்பிளரோட இந்த ஃபீடிங் பாட்டிலோட நிப்ளரு, பம்போட சின்ன சின்ன பார்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இதுவும் வந்து இந்த நிப்பிள் ஷீட்டு, ஃப்ளாங்க்கு, அப்புறம் அந்த எலக்ட்ரிக் பம்போட அந்த இது குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் மேலே உள்ள ட்ரேயில் வச்சுட்டேன். இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்கோ, எந்தெந்த வழியாக அந்த பார்ட்ஸ் வழியாக நம்ம வச்ச பார்ட்ஸ் வழியாகவே வந்து எங்கெங்கே ஆவி வரும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இது வந்து 10 minutes தான் வந்து ஓடும். 10 minutesக்கு அப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடும். அது ஆன் பண்ணி நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக 10 minutes தான் வந்து அது 10 minutes ரன் ஆகிட்டு ஆஃப்டர் 10 minutes வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். டைம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் நைட்டு அந்த டே முடிஞ்சு நைட்டில் தான் வந்து நான் வந்து இந்த ஸ்டெர்லைஸ் பண்ணி மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நைட்டு தான் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வைப்பேன். அது ஒரு நைட் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த டே ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த டேயில் வந்து பம்ப்லாம் மட்டும் வந்து சம்டைம்ஸ் நான் ஸ்டெர்லைஸ் பண்ணுவேன். மித்த டைம் வந்து ஃபீடிங் பாட்டில் எல்லாமே வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, பாப்பா தூங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து நான் ஸ்டெர்லைஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணலை. செகண்ட் பாப்பா வந்து இது 4 months இருக்கும்போது தான் நான்
நான் இதை வந்து வாங்கினேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாவையும் பார்த்துட்டு 2வது பாப்பாவையும் பார்த்துட்டு முடியல என்னால். வெந்நீரில் போட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அது கஷ்டமாக இருந்தது. அந்த டைம் வந்து குழந்த ஏதோ ஒரு பாப்பா அழுதுடுறா. அதனால் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நீட்டாக ஸ்டெர்லைஸ் ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கைட் எடுங்க. இல்லைன்னா ரொம்பவே அது சூடாக இருக்கும். அதுக்காக தான் அது கூட ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி லவ்லாப் பிராண்டில் வந்து ஸ்டெர்லைசர் யூஸ் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் செட் ஆகலை. அதனால அது ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை ரிட்டர்ன் போட்டுட்டு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குன்றதுனால அது ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அந்த டூல் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்து ஸ்டெர்லைஸ் ஆகிருக்குன்ட்டு. இது வந்து 24 ஹவர்ஸ் வந்து அதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே வச்சுருந்தா அந்த ஹீட் வந்து அந்த பாட்டிலை வந்து ஸ்டெர்லைஸ்டாக வச்சுருக்கும். ஆனால் நான் வந்து எடுத்து இந்த ஒரு ட்ரே மாதிரி நான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுப்பேன். தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி பம்பெல்லாம் வந்து நைட் யூஸ் பண்ணுறோன்னா ஈரமாகாமல் இருக்கணும்ல, அதுக்காக வந்து தனியாக செப்பரேட்டாக அந்த உள்ளே இருக்க ஈரம்லாம் காயறதுக்காக தனியாக எடுத்து வச்சுப்பேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ் ஆகிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த ஃபிலிப்ஸ் அவன் ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம ஒன்றொன்னையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.